ஒரு வீட்டுல அப்பாவும் பையன் வாழ்ந்துருக்குமா, அந்த அப்பா வந்து அவனை வந்து வந்துகிட்டே இருப்பாராம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. கேட்டை வந்து திறந்து போட்டு அப்படியே வெளியே போயிருவானா, திரும்பி வீட்டுக்கு வந்தா ஒரு ரூம்ல ஃபேன் லைட் ஓட விட்டு திரும்பி இன்னொரு ரூமுக்கு வந்துருவானா. அதை பார்த்து அவங்க அப்பா அஞ்சுக்கிட்டே இருப்பாராம். சரின்னு சொல்லிட்டு இவன் கண்டுக்கவே மாட்டானா. ஒரு நாள் காலேஜ் வந்து அவனுக்கு ஃபோன் வருதான். ஃபோன் வந்து நீங்க கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டீங்க, அதனால நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இவனும் போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றான். இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்னா முன்னாடி போனவங்களா கொஞ்சம் டஃபா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் போய் அட்டன் பண்ணி பார்க்கறேன்னு சரி இவன் போனானா. எந்த விதமான கேள்வியும் கேட்காம யுவர் ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டான். இவனுக்கு ஒரே ஷாக்கா, ஏன் மேடம் என்ன ஹையர் பண்ணீங்கன்னு சொல்லி அவன் கேட்டானா. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நான் உன்னை சிசிடி கேமரா கவனிச்சிட்டு இருந்தேன், நீ வரையில, நீ வரும்போது கேட் திறந்து கிடந்துச்சு, நீ சாத்திட்டு வந்த, உள்ள அறையில் ரிசப்ஷன்ல வேஸ்டா ஃபேன் லைட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதை அமர்த்திட்டு வந்த, உன்ன மாதிரி பசங்க தான் எங்களுக்கு தேவை, அதனால ஒரு ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு ஒரே சந்தோஷமா. சரி சொல்லிட்டு வெளியே வந்தோடனே அவங்க அம்மாட்ட இருந்து ஒரு ஃபோன் வருதான். வெளியே வந்தோடனே அவன் அம்மாட்ட இருந்து ஃபோன் வந்துச்சான். வந்தோடனே இவனும் ஃபோன் எடுத்து எக்ஸைட்மெண்ட் ஆகாம எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அம்மா அங்கே சொன்னாங்க, உங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு ஒரே இதாக ஷாக் ஆயிடுச்சான். இதனாலதான் அங்க நம்ம